பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இயேசுவில் பிரியமான அருள் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க போகும் இறைவசனம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை. இதில் இயேசு தம்மை நல்ல மேய்ப்பன் என்று அழைக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக உயிரையே குடிக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். இதன் மூலம் அவர் நம்மீது கொண்டிருக்கும் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறார். உலகில் பலர் அன்பை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இயேசு நமக்காக உயிரை கொடுத்து அதன் மூலம் அன்பை செயலால் காட்டினார். ஆனால் கூலிக்காரன் கூலிக்காக ஆடுகளை மேய்க்கிறான். ஆபத்து வந்தால் ஓடிவிடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படி இல்லை. அவர் தனது ஆடுகளை காக்க தன்னையே அர்ப்பணிக்கிறார். இதன் மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இயேசு நம்மை எப்போதும் விட்டு விலகாதவர். மேலும் அவர் கூறுகிறார், நான் என் ஆடுகளை அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறியும். இது ஒரு நெருங்கிய உறவு. இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிவார். நம்முடைய கவலை, துன்பம், சந்தோஷம் அனைத்தையும் அறிந்திருப்பவர். அவர் இன்னும் கூறுகிறார், என்னுடைய மற்ற ஆடுகளும் உள்ளன. இதன் பொருள், எல்லா மக்களும் அவருடைய அன்பிற்குள் வரவேற்கப்படுகிறார்கள். கடவுளின் அன்பு எல்லையற்றது. இறுதியாக இயேசு தன்னுடைய உயிரை தானாகவே கொடுத்து அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உண்டென்று கூறுகிறார். இது அவரது தெய்வீக சக்தியையும் நம்முடைய மீட்புக்கான திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. அன்பு சகோதரிகளே, இயேசு நல்ல மேய்ப்பன் என்றால் நாம் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டியது அவசியம். அவரது குரலை கேட்டு அவரை பின்பற்றுவோம். இயேசு ஒரு சாதாரண தலைவர் அல்ல, உயிரை கொடுக்கும் அன்பான மேய்ப்பன். அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் அறிவார் மற்றும் கவனிக்கிறார். நாம் அவரின் குரலை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவரது அன்பு எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. இது நமக்கு பாதுகாப்பு, நம்பிக்கை மற்றும் உண்மையான அன்பின் உறுதியை அளிக்கிறது. ஆமென்.